சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது ராஜாங்கம் கிட்ட வந்து, அப்பா குழந்தையோட முகத்தை கூட நான் பார்க்கல, நீங்க ஃபோன் பண்ணதும் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரியா சேது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மோகனா வந்து, சாவித்திரி சொன்ன மாதிரி 30 நாள் கழிச்சுதாங்க என்ன ஒரு நல்ல கரையினால வைக்கணும், இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி, என்ன அண்ணி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லதா தான் நடக்கும், சேதுக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அவ வந்து சேது கட்டின தாலியவே தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இப்படிப்பட்ட நேரத்துல அவளுக்கு குழந்தை பிறந்த என்ன, ஏன் அவளுக்கு கருமாறி பண்ணா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் சேதுக்கு கோவம் வந்து, என்ன சித்தி என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவளே உயிருக்கு போராடி குழந்தை இப்பதான் பெத்து எடுத்திருக்கா, உடனே நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அதை எப்படி எங்களால தாங்கிக்க முடியும், இப்ப என்ன 30 நாள்ல என்ன ஆயிட போகுது, 30 நாள் கழிச்சு நான் கண்டிப்பா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி சேது சொல்றாங்க. உடனே ராஜாங்கமும் ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, எதுக்காக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மன சங்கடத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தணும், வேண்டாம் விட்டுடு, கடவுளா பார்த்து விட்ட மாதிரி குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சா, 30 நாள் கழிச்சே இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் சரியான்னு சொல்லிட்டு ராஜகம் சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, மாமா அது வந்துன்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாருமா, என் வீட்டோட மருமக கண்டிப்பா நீதான், 30 நாளைக்கு அப்புறம் இந்த கல்யாண பேச்சை பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. யாரால எந்த பதிலும் பேச முடியறதில்ல. சாவித்திரிக்கு மட்டும் வேற லெவல் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம சாவித்திரி நினைச்சபடியே இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுறாங்களா, அதை நினைச்சு சாவித்திரி சந்தோஷமா நேரா சேதுகிட்ட, சேது உன்னுடைய மனசுல என்ன விஷயம் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு அத்தையா என்னுடைய கடமை என்னவோ அதை நான் செஞ்சுட்டேன், இப்ப கூட இந்த 30 நாள் விஷயம் நானா உருவாக்குனதுதான், இதை வச்சு உன் மனசுல இருக்கிற ஆசை எல்லாமே ஒட்டு மொத்தமா நீ தமிழ் கிட்ட போயிட்டு கொட்டிடு, தமிழை நினைச்சு நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, இந்த ஐஸ்வர்யா உனக்கு வேண்டாம்னு சொல்லி சாவித்திரி சொல்றாங்க. இதை கேட்ட சேது என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.